ஹாய் ஹலோ எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸோ எங்கள் வீட்டில் எப்போவும் பொங்கல் வெளியில் பானை வச்சு 3 பானை வச்சு தான் கொண்டாடுவோம். ஸோ அதுக்கு கல்லெல்லாம் அடுக்கிட்டு அம்மா அதுக்கு குங்குமம் மஞ்சள்லாம் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் எப்போவும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பொங்கல் பெரிய பானை வைப்போம். மீதி 2 குடுவை சொல்லுவாங்கல்ல, குட்டி பானை வைப்போம். ஸோ பானையில் பச்சரிசிலாம் போட்டு வச்சுட்டு பானைக்கும் குங்கும மஞ்சள்லாம் அம்மா வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ பெரிய பானையில் பார்த்திங்கன்னா எப்பவும் வெண்பொங்கல் அப்புறம் ஒரு குட்டி பானையிலையும் 2த்துலேயும் வெறும் வெள்ளை சாதம் தான் இருக்கும். ஒரு பானை மட்டும் தித்திப்பு பொங்கல் செய்வாங்க. ஸோ அந்த வெண்பொங்கலில் தான் சாப்பிடுவோம் நாங்கள் அன்றைக்கி. சாம்பார்லாம் வீட்டில் அம்மா செஞ்சு அந்த வெண்பொங்கலில் தான் சாப்பிடுவோம். அந்த பொங்கல் அப்போது அந்த வெண்பொங்கலில் சாப்பிட்றப்போ சூப்பராக இருக்கும். எப்போவுமே பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம முதல் கடவுளான விநாயகரை கும்பிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ சில பேர் வீட்டில் மஞ்சளில் பிடிச்சி வைப்பாங்க, விநாயகர் பிடிச்சி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் விநாயகர் இருந்ததால் அந்த விநாயகரையே வெளியில் வச்சு சாமி கும்பிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ எப்போவுமே பொங்கல்னாலே எங்கள் வீட்டில் ஸ்பெஷலாக தான் பண்ணுவோம். ஸோ பானையிலலாம் மோஸ்ட்டாக நிறைய பேர் வீட்டில் வைக்கிறதில்ல. ஸோ அதில் செஞ்சு சாப்பிட்றப்போ அதோடய ஃப்ளேவரே தனியாக இருக்கும். இதெல்லாம் செஞ்சிட்ருக்கப்போ லக்ஷன் குட்டி எங்கள் வீட்டு செல்லக்குட்டி எழுந்து வந்துட்டான். ஸோ இதெல்லாம் வேடிக்கை பார்த்து ரொம்ப ஜாலியாக இருந்தான். பானையெல்லாம் இந்த மாதிரி பொங்கல் அப்போ எல்லோரும் சேர்ந்து பானையில் பொங்கல் வெளியில் வச்சு சாமி கும்பிட்டு அந்த பொங்கல் சாதத்தை சாப்பிட்றதே ஒரு தனி சுகங்க. ஸோ எங்கள் வீட்டு பொங்கல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஐபோரக்கும் நாளை விடியும் நல்ல வேளை பொங்கப்பாலு வெள்ளம் போல பாயலாம். அச்சு வெள்ளம் பச்சரிசி வெட்டி வச்ச செங்கரும்பு அத்தனையும் தித்திக்க